ஹலோ மக்களே, வீடியோ பார்க்கக்குள்ளே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நேற்று பெய்ந்த காற்றுடன் மழையினால நம்ம வயலில் இருக்க மக்காச்சோளம் எல்லாமே அடியோட சாஞ்சிருச்சு. நம்ம வயல் மட்டும் இல்லைங்க, நம்ம கிராமத்தில் இருக்க விவசாயிகள் நிலமும் இதே நிலைமையில தான் இருக்கு. நம்ம செவ்வாழை மரம் இப்போதான் சின்னதாக ஒரு தார் போட்டிருந்து, அதுவுமே நேற்று அடித்த காற்றுல ஃபுல்லாக சாஞ்சிடுச்சுங்க. வாழைத்தார் போடாத மரங்கள்லாம் இந்த மாதிரி அறுத்து விட்டா மறுபடியும் துளுத்து வந்து நம்மளுக்கு வாழைத்தார் தருங்க. நம்ம வயலில் இருக்கக்கூடிய மக்காச்சோளம் எல்லாமே இப்போதான் பிஞ்சு வைக்கிற ஸ்டேஜ், அதாவது பேபி கார்ன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு இப்போதாங்க வந்திருக்கு. சாஞ்சு போன தட்டைகள்லாம் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்துடும். உடஞ்சி போன தட்டையை எதுவுமே பண்ண முடியாதுங்க, அது அப்படியே வீணாக காஞ்சி தான் போகும். நேற்று அடித்த காற்றுல பாதி வயல் தாங்க சாஞ்சிருந்து, மீதி வயல் எல்லாமே ஓரளவுக்கு நின்றுட்டு இருந்து. சரி, அதில் சோளம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போய் பார்த்தா கிளி வேலையை காமிச்சு வச்சிருக்குங்க. போய் பார்த்தா தான் தெரியுது, இருந்த சோளக்கருது எல்லாமே கிளி வந்து குறிச்சு வச்சிருக்கிறத பார்த்தேன். சரி, இது இப்படியே விட்ட வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு கிளி விரட்ட எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நாளைக்கு அப்லோட் பண்ணுற மக்களே. ஓகே, டாட்டா, பாய் பாய்.